அனைவருக்கும் வணக்கம். ஒரு வேற லெவலில் ஒரு சந்தோஷமான விஷயங்க. டிக்கெட் டு ஃபினாலே இன்னைக்கான டாஸ்கில் பார்த்தீங்கன்னா விசித்ராமா 3 பாயிண்ட் வந்து ஜெயிச்சிட்டாங்க. விசித்ராமா தான் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கில் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். செம அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விசித்ராமா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவங்க ஏதோ ஒரு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கொளுத்தி ஃபஸ்ட்டாக வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 பேர் டீமாக சேர்ந்து ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க பூமருக்கும் போல். ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியல. இவங்க வந்து தனியாக அந்த இண்டிவிஜுவல் பிளேயராக விளாண்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு இது கேள்விப்பட்டனே பார்த்தீங்கன்னா கையும் ஓடலை காலும் ஓடலை. நம்ம லைவில் இப்போ பார்த்தேன். இந்த ஃபுட்டேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபுட்டேஜ் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க பேர் பக்கத்தில் 3 ஸ்டார்ரா அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் 2 டாஸ்கில் வந்து அவங்க சைன் பண்ணியிருக்க வேண்டியது அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கு கொஞ்சம், அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன அந்த லக் ஃபேக்டர் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அதில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பிடிச்சிட்டாங்க. அதில் பாயிண்ட் தினேஷே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி சாப்பிட்டாங்க. பாயிண்ட் தினேஷ் முட்டை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுலனா ரவீனா வந்து 2 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து 1 பாயிண்ட்டு. இது நம்மளுக்கு வந்து ஒரு விசித்ரா ஃபேன்ஸுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.